லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 50 வேர்ப்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஓகே, எத்தனை பேர் சரியாக பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50 பாருங்கள், அவுட் ஆஃப் 50 எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுடணும். ஓகே, ஸோ பி ட்ரூ டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நேர்மையாக நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. பாஸ் மார்க் எவ்வளோ? 30 மார்க்ஸ் வாங்கணும். ஓகே, 30 வாங்கினா தான் நீங்கள் பாஸ், இல்லாட்டி ஃபெயில். ஓகே, எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமான வேர்ப்ஸ் தான், அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பேசும்போது இமீடியட்டாக அது மைண்டுக்குள்ளே வராது. அதை தான் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா குழப்பி விட்டுரும், காலை வாரி விட்டுரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு வேர்ப்ஸ் இன் அவர் டெய்லி டே கம்யூனிகேஷன்ஸ் அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களே வந்து சேரும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு 20 வேர்ட்ஸ் எழுதியாச்சு. எங்கூட அப்படியே ட்ராவல் பண்ணிவாங்க. ஓகே, என்னை தாண்டி அட்வான்ஸாக போனாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் எங்கூட முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா எங்கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏற்றுக்கொள். ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள், இதற்கான வேர்ப் என்ன? யோசிங்க. ஏற்றுக்கொள். வெரி குட். யோசிச்சிட்டிங்களா? இந்த ஆன்சர் நீங்கள் நினச்சிருக்கணும், நினச்சா கரெக்ட். ஓகே, ஆர் எல்ஸ் அக்ரி, அதுவும் கரெக்ட். ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம், அக்செப்ட் இல்லாட்டி அக்ரி, ரெண்டுமே கரெக்ட். அடுத்து தொடங்கு. இதுக்கு எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குது. தொடங்கு, அதுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்டார்ட் சொல்லலாமா? அண்டு பிகின். ஓகே, ஸ்டார்ட், பிகின், ரைட். அடுத்து கொண்டு வா. ஒரு பொருளை கொண்டு வர்றது, ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது. கொண்டு வா என்னது? பிரிங். வெரி குட், பிரிங். பிரிங்னா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, ரைட். அடுத்து பிடி. பிடி, யோசிங்க. பிடி, வெரி குட். என்னது? ஹோல்டு. ஹோல்டு, பிடினா ஹோல்டு. இன்னொரு மீனிங் என்ன இருக்குது? கேட்ச். அதுவும் சரியான மீனிங் தான். இன்னொரு வேர்டு என்ன? கேட்ச், ரைட். வை. வை என்ன சொல்லலாம்? வெரி குட், கீப். கீப், ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுக்க மாட்டேன், 3 செகண்ட் அது அதுக்குள்ளே சொல்லணும். ஏன் அப்படின்னா நீங்கள் சும்மா நார்மலாக இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறதுக்கு டக்குன்னு மேக்ஸிமம் 3 செகண்ட் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நான் எழுதிடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும், ரைட். சுமந்து செல். சுமந்து செல், கேரி. ஓகே, மோது, ஒரு விஷயத்து மேலே மோதுறது. கிராஷ். கிராஷ், CRASH, கிராஷ். விவரி, விவரித்து சொல்கிறது, இந்த விஷயத்தை விவரித்து சொல்கிறது. கிராஷ். டிஸ்கிரைப். டிஸ்கிரைப். ஓகே, சார்ந்து இரு. ஒருத்தங்களை சார்ந்து இரு, ஒரு விஷயத்தை சார்ந்து இரு. சார்ந்து இரு. டிபெண்ட். டிபெண்ட், எல்லாமே ஈஸியான வேர்ட்ஸ் தான். டிபெண்ட். சபி, ஒருத்தங்களை சபிக்கிறது, சாபம் விடுறது. என்ன சொல்லலாம்? கர்ஸ். கர்ஸ், கர்ஸ் பண்ணுறது, சாபம். அடுத்து மன்னிக்கிறது, ஒருத்தங்களை மன்னிக்கிறது. என்ன வார்த்தை? ஃபர்கிவ். வெரி குட், ஃபர்கிவ். மன்னிக்கிறதுக்கு ஃபர்கிவ். ஒரு விஷயத்தை கடந்து செல்றது. ஓகே, ஒரு இடத்த கடந்து செல்றது. என்ன போடலாம்? பாஸ் இல்லாட்டி கிராஸ். இந்த 2 வார்த்தையில் எது எழுதினாலும் கரெக்டு தான். ஓகே, சாலையை கடத்தல், ரோடு கிராஸ் பண்ணுறான்னு சொல்லுவாங்களே, ரைட். தோண்டு. தோண்டு, குட். என்னது? டிக்னிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். டிக்னா தோண்டு. ஒப்புக்கொள்ளாதே. ஏற்றுக்கொள்ளலாம் அக்செப்ட், ஒப்புக்கொள்ளாதே. டிஸ்அக்ரி. ஓகே, டிஸ்அக்ரி. அக்ரினா ஒற்றுக்கொள், டிஸ்அக்ரினா ஒற்றுக்கொள்ளாதே. அடுத்து மகிழ்வி, அவங்கள சந்தோஷப்படுத்து. என்டர்டெயின். என்டர்டெயின், மகிழ்வி, சந்தோஷப்படுத்து. என்டர்டெயின். கையாளு, ஒரு விஷயத்தை கையாளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடிதடிக்கு வர அந்த கையாள் கிடையாது, இது கையாளு, ஒரு விஷயத்தை கையாளுறது. வெரி குட், பரவாயில்லைங்க, எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டு வரீங்க. கமெண்ட் பாக்ஸ் அப்படியே போட்டே வாங்க. ஓகே, நான் படிப்பேன், எல்லாத்தையும் படித்து ரிப்ளையும் கொடுப்பேன். ஹேண்டில். அடுத்து மறை, ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறது. என்னென்னு சொல்லுவோம்? இதெல்லாம் டக்கு நான் எழுதிடுவேன். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மார்க். தொங்க விடு. தொங்க விடு. ஓகே, ஹேங். ஹேங், தொங்க விடுனா ஹேங். உறையவை.
ஒரு பொருளை உறைய வைக்கிறது. ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் விழு, தொப்புன்னு விழு. அதுக்கு ஃபால், ஃபெல்லுன்னு சொன்னீங்கன்னா தப்பு, ஃபால். ஓகே, ஸோ 20 வேர்ப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராஸ் பண்ணியாச்சு, கடந்து சென்றாச்சு. மீதி இருக்கிற வார்த்தைகளை பார்த்துடலாம். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்த செட்டு பாருங்கள். அடுத்து 20 வார்த்தை எழுதியாச்சு. ஓகே, அதிகமாக டைம் கொடுக்க மாட்டேன், 3 செகண்ட் தான். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சிடணும். ஓகேவா? அடுத்து சரி செய், சரி செய், ஃபிக்ஸு இல்லாட்டி ரெக்டிஃபை. ஓகே, இல்லாட்டி ரிப்பேர். 3ல் எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, அடுத்து காட்சிப்படுத்து, ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்து. ஓகே, எக்ஸிபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸிபிட், காட்சிப்படுத்து, எக்ஸிபிட். ஓகே, பொருட்காட்சி, எக்ஸிபிஷன். அண்டர்ஸ்டுடா? அணிதல், பொருளை அணியிறது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வார்த்தை, அணிதல். வெரி குட். வியர். ஓகே, வியர். பரவாயில்லைங்க, எல்லாருமே எல்லா வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன, நான் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிடணும், அதுதான் இங்கே டாஸ்கே. அர்த்தம் கொள், அர்த்தம் கொள், புரிந்துகொள் கிடையாது, அர்த்தம் கொள், அர்த்தம் கொள். வெரி குட். மீன், மீன்னா அர்த்தம் கொள். ஓகே, நோக்கம் கொள், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நோக்கம் கொள். இன்டெண்ட், இன்டெண்ட், நோக்கம் கொள், இன்டெண்ட். ஓகே, நிறுவு, நிறுவு. 2 வேர்டு இருக்குது, அதில் எதுவும் சொன்னாலும் கரெக்டு. நிறுவு அப்படின்னா ஒன்று எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஒன்று எஸ்டாப்ளிஷ் இல்லாட்டி இன்ஸ்டால். ஓகே, இல்லாட்டி இன்ஸ்டால். ஃபவுண்டுன்னு கூட சொல்லுவாங்க, நிறுவுதல். ஓகே, ஃபவுண்டர், நிறுவனர், அந்த வார்த்தையிலேருந்து அந்த நிறுவுதல் அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க, அது சொன்னாலும் கரெக்டு தான். ரத்து செய், ரத்து செய். வெரி குட். ரிஜெக்ட். இன்னொன்று என்ன, கேன்சல். 50 வேர்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் எக்ஸ்ட்ரா வேர்டு வரும்போது அதுவே ஒரு 60-70 பக்கம் போயிடும் போல் இருக்குது. பரவாயில்ல, விடுங்க. மறுத்து விடு, மறுத்து விடு, மறுத்துறது, மறுத்தல். என்னது, டினாய், டினாய், மறுக்கிறது, டினாய். வலியுறுத்து, வலியுறுத்து. வெரி குட், வெரி குட், சூப்பருங்க. இந்த வார்த்தையில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எக்ஸலண்ட். இன்சிஸ்ட், இன்சிஸ்ட். ஓகே, லைவ் ஓடிட்டு இருக்கும்போதே ட்ரை டு ஆன்சர். புறக்கணி, புறக்கணிக்கிறது. ரைட், சூப்பராக சொல்லிட்டீங்க. இக்னோர், இக்னோர், யூ ஜஸ்ட் இக்னோர் தெம், அவங்கள புறக்கணி, கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்து உணரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு தான், உணரு. வெரி குட். 2 வார்த்தை இருக்குது, ஒன்று ஃபீல், இன்னொன்று ரியலைஸ். ஓகே, இசட்இன்னு போட்டுக்கலாம், எஸ்இன்னு போட்டுக்கலாம், ரெண்டும் கரெக்டு தான். ஃபீல், ரியலைஸ் 2 எழுதுனாலும் கரெக்டு தான். நிரூபி, ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது. வெரி குட், சூப்பருங்க, சூப்பர். ப்ரூவ். வெரி குட். அடுத்து அடையாளம் காண், அடையாளம் கண்டுபிடி, அடையாளம் காண், அடையாளம் கண்டுபிடி. என்னது, ரெக்கக்னைஸ், ரெக்கக்னைஸ் இல்லாட்டி ஐடென்டிஃபை, ஐடென்டிஃபை. ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரெக்கக்னைஸ், ஐடென்டிஃபை. ஓகே, அடுத்து பரிந்துரை, பரிந்துரை. 2 வார்த்தை இருக்குது, பரிந்துரை. ஒன்று எல்லாத்துக்குமே தெரியும், சஜஸ்ட் இல்லாட்டி ரெக்கமெண்ட், சஜஸ்ட் இல்லாட்டி ரெக்கமெண்ட். போத் ஆர் கரெக்ட், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கவனி, கவனி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கவனின்னு என்ன, லிசன். கவனினா லிசன். ஓகே, அடுத்து உற்று பார்க்கறது, உத்து பார்க்கறது, உற்றுப்பார். வெரி குட். கேஸ், கேஸ், கேஸ் அப்படின்னு உற்று பார்க்கறது. முறைச்சி பார்க்கறது, சும்மா சாதாரணமாக பார்க்கறது நம்ம எல்லாம் சொல்லுவோம். முறைச்சி பார்க்கறது ஸ்டார், ஸ்டார், ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலைத்திரு, ஒரு விஷயத்தில் அப்படி நிலைச்சிருக்கிறது, முக்கியமான வார்த்தை. ஆனால் இதுக்கு என்ன வரும்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஓகே, சஸ்டெயின், சஸ்டெயின், மீதியாக இரு, இல்லாட்டி நிலைத்திருக்கு இன்னொரு மீனிங் நீங்கள் ரிமைன்னு கூட சொல்லலாம். ரிமைன் சொன்னாலும் கரெக்டு தான், ரிமைன். ஓகே, நிலைத்திரு, சஸ்டெயின் இல்லாட்டி ரிமைன். விட்டு வெளியேறு, ஒரு விஷயத்தை விட்டு வெளியேறு. வெரி குட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்.
ஆனால் டக்கு டக்குன்னு யோசிக்கணும். அங்கே தான் சூட்சமே இருக்குது. அங்கே தான் உங்களோட மைண்ட் எந்தளவுக்கு வேகமாக வேலை செய்யுதுங்கிறதே இருக்குது. சரிங்களா? அடுத்து செலவிடு. செலவிடு. வெரி குட். ஸ்பெண்டு. செலவிடுனா ஸ்பெண்டு. ஓகே. வீணாக்கு அப்படின்னா அங்கே தான் வேஸ்ட் வரும். சரிங்களா? ரைட். அடுத்த 10 பார்த்துடலாம். இப்போ அந்த கடைசி பார்த்துட்டோம் அப்படின்னா டெஸ்ட் முடிஞ்சுது. ஓகே. ஆனால் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்த வார்த்தைகளே ஞாபகப்படுத்தி அதை வந்து சோதனை செய்கிறது தான். ஓகே. ஸோ அதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிடாது. உங்களுக்கு தெரியாத ஒரு எக்ஸ்ட்ரா 10 வார்த்தைகள் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. ஸோ டெஸ்ட் முடிச்சுட்டு இந்த வார்த்தையெல்லாம் படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க அடுத்து இதை பார்த்துக்கோங்க. கடன்னு நான் எழுதுறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணணும். ஓகே. ஆரம்பிக்கலாங்களா? திருடு. திருடு என்ன சொல்லலாம்? ஸ்டீல். ஸ்டீல். ஓகே. ஸ்டீல் அப்படின்னா திருடு. ஓகே. தீஃப்னு சொல்லாதீங்க. தீஃப்னா திருடன். தெஃப்ட் அப்படின்னா திருட்டு போன பொருள்னு அர்த்தம். ஓகே. அப்போ திருடு அப்படிங்கிறதுக்கு ஸ்டீல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஈஏ தான் போடணும். டபுள் இ போட்டிங்கன்னா அது இந்த இரும்பு கூட போயிடும். ஓகே. ரைட். வெற்றி பெறு. வெற்றி பெறு. வெற்றி பெறு. சக்சீடு. வெற்றி பெறு. சக்சீடு. ஓகே. அடுத்து வெளிப்படுத்து. ஒரு விஷயத்தை வெளிப்படுத்து. 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று ரிவீல், இன்னொன்று டிஸ்க்ளோஸ். இன்னொன்று டிஸ்க்ளோஸ். ரெண்டுமே கரெக்டு தான். ரைட். மீட்டு எடு. மீட்டு எடு. இல்லாட்டி அதை மீட்டுத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல. 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ரெஸ்கியூ பண்ணுறது, இன்னொன்று ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகே. மீட் எடுனா ஒன்று ரெஸ்கியூ, இன்னொன்று ரீஸ்டோர். 2ல் எது எழுதினாலும் கரெக்டு. உங்களுக்கு மார்க் வழங்கப்படும். கருது. ஒரு விஷயத்தை கருது. வெரி குட்டுங்க. சூப்பருங்க. சப்போஸ். கருதுன்னா சப்போஸ். ஓகே. உயிர் வாழ். உயிர் வாழ். இந்த சிச்சுவேஷனில் உயிர் வாழணும். அதுக்கு என்ன வார்த்தை? சர்வைவ். சூப்பர். சர்வைவ். எழுப்பு இல்லாட்டி எந்திரி. ஸ்டாண்டப் இல்லை, எந்திரி. நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்? வேக். ஓகே. அவனை எழுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருகைத்தா. வா அது கிடையாது. வா அப்படிங்கிறது கிடையாது. வருகைத்தா. என்னது? விசிட். விசிட் தான் வருகை தருதல். ஓகே. உற்று கவனி. நல்லா உத்து கவனி. என்ன சொல்லுவோம்? உற்று கவனி. வெரி குட். அப்சர்வ். அப்சர்வ் தான் நம்ம உற்று கவனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து முறைப்படுத்து. இருக்கிற விஷயத்தை முறைப்படுத்து. என்ன சொல்லலாம்? முறைப்படுத்து. ஓகே. ஃபார்முலேட். ஃபார்முலேட். முறைப்படுத்து. ஃபார்முலேட். ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது முறைப்படுத்த தெரிஞ்சாலும் எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு வேறு என்ன வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சோ அதை கமெண்ட்டில் போடணும். ஓகே. ஸோ 50 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. 50 வேர்ப்ஸு பார்த்தாச்சு. இப்போது அவுட் ஆஃப் 50 எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? பாஸ் ஆகிட்டிங்களா? சூப்பர். நிறையா பேர் பாஸ் ஆகிட்டீங்க. அவுட் ஆஃப் 50 45க்கு மேலே வாங்கினவங்க யார் யார்? கை தூக்குங்க. 45க்கு மேலே வாங்கினவங்க, 40க்கு மேலே வாங்கினவங்க, 35க்கு மேலே வாங்கினவங்க, 30க்கு மேலே. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாப். ஓகே. சூப்பர். 30க்கு மேலே வாங்கிட்டீங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. 30க்கு கம்மியாக வாங்கினவங்க நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வார்த்தையில் திருப்ப பார்த்துட்டே இருங்க. ஓகே. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். உங்களுக்கும் கை தட்டிடுறேன். ஏன்னா 30க்கு கீழே இருந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கல்ல. ஃபார் தட் ஐ நீட் டு அப்ரிஷியேட் யூ. ஓகே. சூப்பர். இந்த வார்த்தைகளை திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட 1500 வேர்ப்ஸ், முக்கியமான வேர்ப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே போக நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க இந்த உங்களுக்காகவே நான் எழுதியிருக்க ஒரு 10 நவுன்ஸ் இருக்காங்க. யாரான்னு பார்த்துடலாம். ஓகே. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து தமிழில் வந்து பெருசாக சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நாம் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை போட்டு தான் சொல்லுவோம். ஓகே. இப்போ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போடாமையே இந்த மாதிரி இருக்கிறவங்கள சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகே. அதுக்கான வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மென்மையான மனிதர், இலகுன மனசுடையவர். இலகுன மனசுடையவர் அவர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சாஃப்டி. ஓகே. சாஃப்டி. ஸ்ட்ராங்கான டீ, மீடியமான டீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃப்டி. ஈஸ் அ சாஃப்டி. அவர் ஒரு மென்மையான மனிதர்ரா. ஈஸ் அ சாஃப்டி. ஐ எம் அ சாஃப்டி. ஓகே. டீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டீ சாஃப்டாக இருக்கணும். அதான் சாஃப்டி. அடுத்து புரிந்து கொள்ள முடியாதவர். ஆனால் ஐயோ அவனை கணிக்கவே முடியலடா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னே புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் யார் அப்படின்னா ஹார்ட்
நட் டு கிராக். ஹார்ட் நட் டு கிராக். ஹீஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். ஹீஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். ஐயோ, அவனை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணுற அடுத்த மூவ் என்ன வரும்னு கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள். ஓகே, ஹார்ட் நட் டு கிராக். அடுத்து பிறருடன் பழக விரும்புபவர். பிறருடன் பழக விரும்புபவர் யாராக இருந்தாலும் சரிங்க, டக்குன்னு போய் அவர் என்ன ஆயிடுவார்னா ஒட்டிட்டு அப்படியே அங்கே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிடுவார். ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிடுவார். அப்படிங்கிற பர்சன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீப்புள் பர்சன் நம்ம சொல்லலாம். ஓகே, பீப்புள் பர்சன். ஓகே, ஈஸ் அ பீப்புள் பர்சன். யாராக இருந்தாலும் டக்குன்னு ஒட்டிக்குவா. ஓகே, குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க மற்றவங்ககிட்ட போக மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க எல்லாத்திட்டுமே போய் சகஜமாக பழகுவாங்க. அவங்களாம் யாருன்னா பீப்புள் பர்சன். ஓகே, அடுத்து இலக்கில் உறுதியானவர். இலக்கில் உறுதியானவர். எடுத்த லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே ஃபோக்கஸாக போயிட்டே இருப்பார். இடையில வர்ற எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டார். அந்த மாதிரி இருப்பவரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கோ கெட்டர். ஹைஃபனேட்டட் வேர்டு. ஓகே, கோ கெட்டர். மை அங்கிள் இஸ் அ கோ கெட்டர். என் மாமா வந்து எப்படின்னா இலக்கில் உறுதியானவர். டிஎன்பிஎஸ்சியில் படிச்சு என்ன ஆகிட்டார், பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அந்த இலக்கில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஓகே, அவர் யார், கோ கெட்டர். ரைட். எதையும் தனியாக செய்பவர். தனியாக தான் எந்த விஷயத்தையும் நான் செய்வேன், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் அப்படின்னு தனியாக ஒருத்தர் வேலை செய்வார்ல, அவர் லோன் உல்ஃப். லோன் உல்ஃப். தனியாக தான் அவர் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வார், யாரோட ஹெல்ப்பும் எதிர்பார்க்கவே மாட்டார். லோன் உல்ஃப். அவர் யார், லோன் உல்ஃப். ரைட். அடுத்து கஞ்ச பிஸ்னாரி. கஞ்ச பிஸ்னாரிடா அவன், ஒன்றா நம்பர் கஞ்சன் அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் யார் அப்படின்னா சீப் ஸ்கேட். சீப் ஸ்கேட். ஐ எம் நாட் அ சீப் ஸ்கேட். ஐ எம் நாட் அ சீப் ஸ்கேட். நான்லாம் கஞ்ச பிஸ்னரி கிடையாதுப்பா, இந்த வச்சுக்கோ 5 ரூபா. ஓகே, நான்லாம் கஞ்ச பிஸ்னரி கிடையாதுப்பா, இந்த வச்சுக்கோ 2 ரூபா. ஓகே, 2 ரூபா தான் கொடுப்பான், ஆனால் கஞ்ச பிஸ்னரி கிடையாதாம்மா. சரி, அதுக்கான வார்த்தை என்ன, சீப் ஸ்கேட். ஸ்கேட் ஸ்கேட். ஓகே, சீப் ஸ்கேட். சொல்லி சொல்லி பார்க்கணும், அந்த வார்த்தை பழகணும். ஓகே, இரவில் சுறுசுறுப்பாக இருப்பவர். ரொம்ப சிம்பிளுங்க. இரவில் எந்த பறவை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் சொல்லுங்கள். இரவில் எந்த பறவை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆந்தை தானே. ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்ன, அவுல். அது எப்போ வந்து சுறுசுறுப்பாக இருக்குது, நைட். அவ்வளோதான், நைட் அவுல். இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மனிதர் நைட் அவுல். பகலில் பூரா சும்மா ஏதோ ஏனோ தானு இருப்பார், நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஓகே, நைட் அவுல். அடுத்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், படித்து கொண்டே இருப்பவர். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சும்மா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துருப்போம், காலேஜ்லேயா இருக்கட்டும். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேர்டு, படித்து கொண்டே இருப்பவர். யார், புக் வாம். நல்லா கவனிக்கணும், ஓ தான் போடணும். ஏ போட்டிங்க அப்படின்னா வாம் அப்படின்னா அது கொஞ்சம் கதகதப்பா சூடாக இருக்கிறது, அது போடக்கூடாது. WO போடணும், புக் வாம். ஓகே, வேலை செய்து கொண்டே இருப்பவர். படித்து கொண்டே இருப்பவர், வேலை செய்து கொண்டே இருப்பவர். இப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பார்ரா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஓகே, யார் அவர், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஸி பீ. தேனி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எறும்பும் ரெஸ்ட் எடுக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவரும் வேலை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஸி பீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நிறைய நண்பர்களை உடையவர். ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது ஒரு சென்டென்ஸு. ஆனால் நிறைய நண்பர்களை உடையவர் அப்படிங்கிற ஒரு மனிதரை மட்டும் குறிக்கும் சொல்லாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சோசியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோசியல் பட்டர்ஃப்ளை. ஓகே, சோசியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னா a person who has a lot of friends. a person who has a lot of friends. ஒரு மனிதர் எக்கச்சக்கமான நண்பர்களை உடையவர். யார், சோசியல் பட்டர்ஃப்ளை. 10மே ஈஸியாக இருக்கா பாருங்கள். என்ன, மென்மையான மனிதர், சாஃப்டி. புரிந்து கொள்ளவே முடியாதவர், ஹார்ட் நட் டு கிராக். பிறருடன் பழக விரும்புபவர், பீப்புள் பர்சன். பீப்புள்ஸ் இல்லை, பீப்புள் தான். ஓகே, இலக்கில் உறுதியானவர், கோ கெட்டர். எதையும் தனித்தே செய்பவர், லோன் உல்ஃப். கஞ்ச பிசுனாரி இல்லாட்டி கஞ்சன், சீப் ஸ்கேட். இரவில் மட்டும் சுறுசுறுப்பாக இருப்பவர், நைட் ஆல். படித்து கொண்டே இருப்பவர், புக்வாம். வேலை செய்து கொண்டே இருப்பவர், பிஸி பீ. எக்கச்சக்கமான நண்பர்களை உடையவர், சோசியல் பட்டர்ஃப்ளை. திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்டுக்குள்ளே உட்காந்துரும். ஸோ இந்த புது வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சதுக்கப்புறம் உடனே மறந்துடக்கூடாது. ரிசல்ட் எனக்கு அனௌன்ஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்குவேன் யார் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.